மோசே அழைத்து இந்த ஜனங்களை ஆராதனை செய்ய போங்க, எங்க போய் மலைக்கு போய் ஆராதனை செய்ய வேண்டும்னு மோசேவோடு பேசினார். இந்த வார்த்தை தான் அங்கே பார்வோன்கிட்ட சொல்றான், எங்கள் தேவனை ஆராதிக்கும்படியாய் எங்களை என்ன பண்ணுங்க, வழி விடு, எங்களை வெளியே கொண்டு வா, ஆராதிக்க கொடு என்று சொல்லும்போது இங்க என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், என்ன சொல்றாங்க, உங்கள் வீடுகளிலே தானே நீங்க இருக்கிற இடத்துல ஆராதனை பண்ணப்பா, வெளியே போகாத. அவனுக்கு கோல் என்ன? ஆண்டவர் சொன்னாரு, டே இங்க எடுத்துட்டு மலைக்கு போய் ஆராதனை பண்ணுனா இவன் என்ன பண்ணா? அப்ப நம்ம எங்க தான் வந்து ஆராதிக்கணுங்க? அப்ப நீ நிறைய பேர் எங்க ஆராதிச்சிருக்கிறாங்க? வீட்லயே உட்காந்து டிவி பார்த்துட்டு சோத்ரம், வெரி குட், ஆமென், அல்லேலூயா. நீங்க நிறைய பேர் அப்படிதான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, டிவி பார்த்துட்டு ஓடிட்டு இருக்குது நிறைய கூட்டம். புரியுதுங்களா? எங்கே தான் ஆராய்ச்சி சொன்னார்? மலையிலே போய் ஆராதியா, தேவ சமூகத்தில் தூரம் என்ன செய்ய ஆராதனை சொன்னார். இன்றைக்கி என்ன பண்ணுறோம், அநேக வீடுகளில் என்ன நடக்குதுன்னா டிவி தான் அவங்களுக்கு ஒரு செய்தியாக காணப்படும். போதகருடைய வார்த்தைக்கு இவன் என்ன பண்ணல, மோசேயினுடைய வார்த்தைக்கு யாரும் செவி சாய்க்காதனால கர்த்தர் என்ன பண்ணினா தெரியுமா? அவன் வாழ்க்கையில் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, வீட்டில் உட்காந்து ஆராதிப்பது நல்லது தான், ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில் எங்கே தான் வந்து ஆராதிக்கணும்? இன்றைக்கி எல்லா